நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்டிமன்றத்திற்கு சென்னை மன்னூர்பேட்டை நூருல் ஹுதா ஜும்மா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் எஸ்கே அப்துல்லா அல்தாஃபி பிஏ டிஎஃப்ஏ டிசிஏ ஹதரத் அவர்கள் நடுவராக இருந்து இந்த பட்டிமன்றத்தை சிறப்பான முறையில் நடத்தி தருவார்கள். ரொம்ப அற்புதமான பேச்சாளர், சிந்தனையாளர், ரொம்ப நகைச்சுவையாகவும் இன்ஷா அல்லாஹ் அசத்து பேசுவாங்க. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும், பட்டிமன்றம் நிறைவாக இருக்கும். இடம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் சேர் அரேஞ்ச் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாயின் வஅலா ஆலிஹி த்வய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன். அம்மா பஅத். قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تموتن إلا وأنتم مسلمون. قال رسول الله صلى الله عليه وسلم اتقوا الله حيثما كنت. صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن كريم والحمد لله رب العالمين. குன்றத்தூர் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் நடத்தும் முப்பெரும் விழாவிலே தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆலி ஜனாப் ஒய் அகமது கான் சாஹிப் அவர்களே, கிராத் ஓதி அமர்ந்திருக்கின்ற மௌலவி அஷ்ரப் யாசின் ஹுசைனி அவர்களே, முன்னிலை வகித்து சாஹிப் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய ஹாஜி MS கலீல் ரஹ்மான் அவர்களே, தொகுப்புரை மற்றும் துவக்குரை மட்டுமல்லாது மஹல்லாவையை கட்டி காத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் மௌலவி அல் ஹாஃபில் அஃதலுல் உலமா இல் பாக்கவி ஹஸரத் அவர்களே, மௌலவி அல் ஹாஃபில் முஹம்மது ஃபஹமி காஷிபி ஹஸரத் அவர்களே, இன்னும் சான்றிதழ் வழங்கி சிறப்புரை வழங்குவதற்காக வருகை தர இருக்கின்ற கோவை மௌலவி அல் ஹாஃபில் அப்துல் அஜீஸ் பாக்கவி ஹஸரத் அவர்களே, நன்றியுரை நவில இருக்கின்ற என் அமீத் கான் சாஹிப் அவர்களே, மற்றும் இந்த விழாவிலே பெரும் திரளாக வந்து அழகுக்கு அழகு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளே, அந்த பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்களே, பெண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பட்டிமன்ற நிகழ்வுக்குள்ளே நாம் போகலாம். பட்டிமன்றம் என்றால் ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக நடத்தப்படக்கூடிய ஒன்று அல்ல. நான் பேசுறதுதான் கேக்குதா? எல்லாத்துக்கும் கேக்குதா? கடைசி கேக்குதா? எப்படிப்பா பயன் பண்ண? சூப்பரா பயன் பேசுவாரு. என்ன பேசினாரு? ஆனா சவுண்டு தான் ஒழுங்கா கேட்கல அப்படின்பாங்க. மணிக்கணக்கில் பயான் கேட்டு என்ன பேசுறேன்னு தெரியாமே உட்கார்ந்து இருப்பாங்க. எப்படி நம்ம சொல்றது அப்படின்ட்டு. அதனால தான் ஆரம்பத்திலே கேக்குதா அப்படின்றது, இது கேட்கலன்னா அதுக்கு உண்டான வழிவகுத்து கொடுக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது பட்டிமன்ற நிகழ்வுக்குள்ளே நாம் போக இருக்கிறோம். நீங்க பட்டிமன்றம் நடத்தாத வரையும் பட்டிமன்றம் இங்க சிறப்பா இருக்கும். அங்கனுக்குள்ள 4 பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா தனி பட்டிமன்றம் ஆயிரும். அதனால ஒரு மணி நேரம் இன்ஷா அல்லாஹ் அசர்த்து சொல்லிட்டாங்க, 1 மணிக்கெல்லாம் நிறைவுக்கு கொண்டு வந்துருங்க அசர்த்துட்டாங்க. நானும் அதுக்கு மேல தாண்டி போகவும் மாட்டேன். பிள்ளைங்களும் அழகா அதற்குண்டான தயாரிப்போட வந்திருக்கிறாங்க. சபையில இவ்வளவு பெண்மணிகள் இவ்வளவு திரளாக வந்து இவ்வளவு அமைதியாக இந்த விழாவை அனுசரித்து போறீங்கன்னா மாஷா அல்லாஹ் ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். அதெல்லாம் இருக்கட்டும் அசர்த்தி, உங்க பயான கேட்கலாம் யார் வந்தா? நாங்க பிள்ளைங்க பேசுறதை கேட்டுட்டு பரிசு வாங்கிட்டு போறதை பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ற மைண்ட் வாய்ஸ் நமக்கு கேட்கதான் செய்யுது. இன்ஷா அல்லாஹ். இருந்தாலும் மார்க்கத்தையும் கொஞ்சம் நடுவுல டிவியில பார்த்திருப்போம். சாலமன் பாப்பையா பட்டிமன்றம்
திண்டுக்கல் லியோனியன் பட்டிமன்றம், இன்னும் பல பேர்கள் எல்லாம் நடத்துற பட்டிமன்றல பார்த்திருக்கிறோம். ஆனா இங்க நடக்கக்கூடிய இந்த பட்டிமன்றம் என்பது மார்க்கம் சார்ந்த விஷயங்களை ஆய்வு செய்ய போறோம். இது ஏதோ இது அவங்கள திட்டுறது இவங்க அவங்கள திட்டுறது நோக்கம் அல்ல. மாறாக நம்முடைய வாழ்க்கையில் இது இருக்கிறதா, அதுவும் இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பா என்ன வந்திருக்கு அப்படின்னா, இன்றைய சூழ்நிலையில மனிதர்களிடத்திலே மனிதநேயம் வளர்கிறதா தேய்கிறதா, இன்றைய காலகட்டத்தில் இது இருக்கா இல்லையா என்பதை இந்த ரெண்டு சாரார் உள்ள பிள்ளைங்க நம்முடைய சிந்தனையில விஷயத்தை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதுல இல்லை என்றால் நம்முடைய வருங்காலத்திலே அதை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பேசப்பட்ட செய்தி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்முடைய மவுத் வரைக்கும் ஹயாத் வரைக்கும் அதை கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்யணும். எல்லா பட்டிமன்றமும் அப்படித்தான். சில குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் நாம் தவறாக விளங்கிக் கொள்ளாம அது ஒரு நகைச்சுவை சிந்தனையோடு எடுத்துக்கொண்டு தேவையான விஷயங்களை எடுத்துட்டு தேவையில்லாத விஷயங்களை நம்ம ஒதுக்கி விட்டுறணும். பட்டிமன்றம் என்றாலே நமக்கு முதல்ல வர ஒரு செய்தி என்னன்னா காமெடி, நகைச்சுவை தான் பட்டிமன்றம் என்றால் நினைவுக்கு வரும். இந்த நகைச்சுவை இல்லாம பட்டிமன்றம் நடத்தின அப்படின்னா அட போங்க அஜர்த்தி, இதுக்கா இவ்வளவு நேரம் எங்களை உட்கார வச்சிங்கன்னு திட்டிடுவாங்க. அதனால சில நகைச்சுவை கொடுப்பதனால நம்ம ஒரு உற்சாகமாக கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த நகைச்சுவைகளை எல்லாம் கேட்டோம், அதோடு அதை விட்டுட்டு தேவையான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்வோம். வல்லோன் அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸை, இந்த பட்டிமன்ற நிகழ்வை நமக்கு பயனுள்ளதாக ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஒரு இடத்துல ஒரு அஜர்த்தி பயானுக்கு போயிருக்கிறாரு. போயிட்டு எவ்வளவு நேரம் பயான் பேசணும்னு கேட்டாரா அஜர்த்தி. அப்ப அங்க உள்ள மக்கள்லாம் சொன்னாங்களா, எவ்வளவு எந்திரிச்சு போயிடுவான், நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பேசு ராஜா அப்படின்னாங்களாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது. அதே போல ஒரு மணி நேரமாக ஒரு ஆலயம் பயான் செய்து விட்டு சமுதாயத்தில் ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டாரா, ஒரு மணி நேரமா பயான் பேசுனேனப்பா, நான் பேசின பயான்ல சொன்ன செய்தியில உனக்கு பிடிச்சமான ஒரு செய்தி இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுன்னு கேட்டாரு அந்த அஜர்து. இந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாது, கேட்டுட்டாரு. அந்த பையன் சொன்னானா, ஆமா அஜர்து, நீங்க பேசின பயான்ல, ஒரு மணி நேரம் பேசின பயான்ல ஒரே ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா. அவர் ஆர்வமா, என்னப்பா பிடிச்சி போச்சு, இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்னு சொன்னீங்க பாருங்க, இதோடு என்னுடைய பயானை முடித்துக் கொள்கிறேன்னு சொன்னீங்க பாருங்க, அந்த வார்த்தையை கேட்டு எனக்கு சந்தோஷம், அப்படிப்பட்ட சந்தோஷம் நானா. அப்பதான் தெரியுது ஒரு மணி நேரம் கொள்ளுன்னு கொண்டிருக்காரு அவரு. இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக நாம் முன்னோடியாக இன்ஷா அல்லாஹ் சுருக்கமான முறையில் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செஞ்சிருவோம். அந்த பிஞ்சு வார்த்தைகளில் இருந்து அதே சவுண்ட் வாங்கினே அண்ணே, அவர் தனியா பட்டிமன்றம் நடத்துறாரு. அல்ஹம்துலில்லாஹ். மனிதநேயம் என்றால் என்ன? மற்றவர்கள் மீது நலன் நாடுதல், ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு கண்ணோட்டம். ஒரு பெரியவங்க வர்றாங்க அப்படின்னா, சரி இவர் ஒண்ணுதான் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா, வாங்க பெரியவங்க வர்றாங்கன்னு சொல்லி அவருக்கு சேரை கொடுத்து இவர் நிக்கிறாரு பாருங்க, இதுதான் மனித நேயத்தினுடைய ஒரு அடையாளம். இந்த மனிதநேயம் சஹாபாக்கள்கிட்ட நிறைய இருந்துச்சு. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில மனிதநேயம் நிரம்ப இருந்துச்சு. ஒரு உதாரணத்தை சொல்றேன். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு என்று நினைக்கிற அந்த சஹாபிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவு என்னன்னா, இந்த ஆட்டு தலை இருக்குல்ல, இந்த ஆட்டு தலையுடைய ஒரு சமையல் பண்ணி சாப்ஸ் வச்சு கொடுத்தா அவர் ரொம்ப விரும்ப சாப்பிடுவாருன்னு சொல்லி அந்த உணவை அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த உணவை எடுத்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் நம்மை விட இந்த நண்பர் இருக்கிறாரு, அவருக்கு இந்த உணவு ரொம்ப பிடிக்கும், அதனால நமக்கு இல்லைன்னா கூட பரவாயில்லை, அவருக்கு கொடுத்துருவோன்னு சொல்லி அவருக்கு கொடுத்து விட்டாராம். இது நடக்குமா? இப்போ பிரியாணி ஆக்கிட்டு இருக்கும் போது வாசனை வந்துச்சுனாலா, பாத்திமா இந்த கதவை இழுத்து போடு, வாசம் பூரா வெளியே போயிட போது, அவ வந்துட போறா உள்ள சொல்லுவோம். இயல்பு. நமக்கே இங்க இழுத்துட்டு கிடக்குது, அவளுக்கா போலாங்க. அவரு வாங்கி சாப்பிட்டாரா பார்த்தா அவரு நினைச்சாரு, அவருக்கு தூக்கி கொடுத்துட்டாரு. இப்படியாக ஒவ்வொருத்தரும்
என்னை விட அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உணவு. அவர்கிட்டே வந்து அந்த தலை வந்து நிக்குதான். முதல்ல கொடுத்த விட்டே அந்த உணவு வந்து நின்றுச்சான். பாருங்க, மற்றவர்களுடைய நலன் நாடும் போது அல்லாஹ் அதற்கு நன்மையும் தாரா, அதவே திருப்பி நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான். இந்த மனிதநேய பண்பாடு அன்றைய காலகட்டத்தில் சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன விஷயம்னா, இப்ப இருக்கா, இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கா? அந்த மைக்கு சரியில்லை, கொஞ்சம் நல்லா பாருங்க. எதுவுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு. அருமையானவர்களே, இந்த மனிதநேயம் பார்த்தால் சில பேர் இருக்கின்றாங்க, இல்லைன்றாங்க. அதைத்தான் இன்னைக்கு வாதத்துக்கு எடுத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், மனிதர்களிடையே மனிதநேயம் வளர்கிறது என்ற அணிக்கு வலு சேர்ப்பதற்காக அப்துல் ஹமீத் சன்னாப் அப்துல் ரஹ்மான் என்பவர் இந்த பக்கம் வந்திருக்கிறாரு. அந்த அணிக்கு இன்னும் ஒருவர் வலு சேர்ப்பதற்காக முகமது பிலால் அவர்கள். பிலால் யாரு? இல்ல இல்ல, சமுதாயத்தில் வளரலாம் இல்ல, தேஞ்சுக்கிட்டு தான் போகுது அப்படின்னு சொல்லி வாதாடுவதற்காக தேய்கிறது என்ற அணிக்கு ஆயிஷா, தகப்பனார் பெயர் முகமது ரஃபி அவர்கள் வாதாட வந்திருக்கிறாங்க. அந்த அணிக்கு வலு சேர்க்க இன்னொரு சகோதரி அர்ஷியா, தகப்பனார் பெயர் முகமது ரஃபி. ஆக இந்த ரெண்டு அணியிலே 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. நேரம் காலம் கருதி இமாம் ஷாஃபி ஹஸரத் நறுக்கா 2 பேர் போட்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த 2 பேருடைய வாதத்துக்குள்ள போகலாம். இப்ப ஆரம்பத்திலே வளர்கிறது என்ற அணிக்கு வலு சேர்க்க வாங்க அப்துல் ஹமீத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மைக்கே தம்பி, சவுண்ட் ஏத்துமா? இதுதான் வரணும் கேமராவில். அஸ்ஸலாமு அலைக்கும். வரிசையா எடுக்கிறேன், ஒன்னோடாம எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. அந்த பக்கம் இருக்கிற 2 புள்ள பூச்சிங்களும் ஏதாச்சும் ஒன்று செஞ்சும் கவனத்தை தீர்ப்பு நினைப்பாங்க. கொஞ்சம் உஷாரா இருந்து நான் சொல்ற பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க. ஓகே, 2004 வருஷம் டிசம்பர் 26 நடந்த சுனாமியை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். அந்த சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜாதி, மதம், நிறம், மொழி என்ற எந்த பாகுபாடும் பார்க்காமல் நம் சமுதாய மக்கள் உதவுனாங்களே, அது மனிதநேயம் இல்லையா? சில மாதங்களுக்கு முன்னால் கேரளா வயநாட்டில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டு வீடுகளையும் உடைமைகளையும் இழந்த அந்த மக்கள் நின்னப்போ ஆடைகளையும் பணத்தையும் உணவையும் கொடுத்து நம் சமுதாய மக்கள் உதவுனாங்களே, அது மனிதநேயம் இல்லையா? அது மட்டுமா, ஊனமுற்றவர்களுக்கு பஸ்ஸில் தனி சீட்டு கொடுத்துருக்குறோமே, இது மனிதநேயம் இல்லையா? உலகத்தின் எங்கோர் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் அநீதமிழைக்கப்படும் போது, அவர்களோட உரிமைகள் பறிக்கப்படும் போது, முகம் தெரியாத அந்த மக்களுக்கு நீதம் கிடைக்கணும்னு சொல்லி ரோட்டில் இறங்கி போராடுறோமே, இது மனிதநேயம் இல்லையா? அது மட்டுமா, இன்னைக்கு உயிருக்கு போராடுற எத்தனையோ நோயாளிகளுக்கு சுகம் கிடைக்கணுங்கிறதுக்காக நம் இளைஞர்கள் ரத்தம் கொடுத்து அவங்களோட உயிரை காப்பாத்துறாங்களே, இது மனிதநேயம் இல்லையா? ரேடியோவில் வேலை செஞ்ச தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் கூட தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்றாரு, கேளுங்க. அதை கேட்ட பிறகு இந்த புள்ள பூச்சிங்க இங்க வந்து பேசுறாங்களா இல்ல எங்கேயாச்சும் செவருடுக்குள்ள போய் வந்ததுல இருந்து அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கியாப்பா. புள்ள பூச்சி இந்த வர்றாங்க, உனக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. இல்லை எங்கேயாச்சும் செவரடுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஒரு நாள் ஈவினிங் நேரத்தில் திருநெல்வேலி உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. வட மாநிலத்திலிருந்து வந்த சுற்றுலா பஸ்ஸும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்தாயிடுச்சு. விபத்தில் அடிப்பட்டவங்களுக்கு உடனே ரத்தம் வேணும், ரத்தம் கொடுக்க விருப்பம் உள்ளவங்க உடனே ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு
ரேடியோவில் அறிவிப்பு செய்ய சொன்னாங்க. நாங்களும் உடனடியாக ரேடியோவில் அறிவிப்பு செஞ்சோம். சரியா 20 நிமிஷம் தான் இருக்கும். மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. அடுத்து யாரும் ரத்தம் கொடுக்கறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டாம்னு சொல்லுங்க. இங்கே எங்களால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல, அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். நடுவர் அவர்களே, பார்த்தீங்களா, அடுத்தவங்களோட உயிரை, அது யாருன்னு தெரியாத மக்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு நம் இளைஞர்கள் எவ்வளோ போட்டி போடுறாங்க. இதை விட மனிதநேயத்துக்கு வேற உதாரணம் தேவையா நடுவர் அவர்களே? அது மட்டுமா, உலகத்தில் மனிதனை இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குதுங்கிறதுக்கு எங்கள் குன்றத்தூர் சுன்ன ஜமாத் பள்ளிவாசலே மிகப்பெரிய உதாரணம். என்னன்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு நாள் ஃபஜர்லேயும் மகரிப்புலேயும் எங்கள் பள்ளிக்கு வந்து பாருங்க, கிட்டத்தட்ட 50-100 பேர் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவங்க தங்களோட பிள்ளைகளுக்கு ஓதி பார்க்கறதுக்கு வந்து நிற்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் மோதினார் ஓதி விடுவாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மோதினார் இல்லாத நேரத்தில் நம் பள்ளி நிர்வாகிகளே நின்று ஓதிடுவாங்க. அதை விட ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அப்படி வர்றவங்க யார்கிட்டையும் காசு வாங்கக்கூடாதுன்னு பள்ளியிலேயே எழுதி வச்சுருக்காங்க. சகோதர சமுதாயத்தை சார்ந்த எங்கள் பள்ளியாசிலையும் ஓதி பார்க்குறாங்கப்பா, எங்கள் பள்ளியாசிலையும் ஓதி பார்க்குறாங்க. சகோதர சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவங்களுக்கு ஆகதுவா செய்கின்ற இந்த செயலை விட மிக உயர்ந்த மனிதனையும் இருக்க முடியுமா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. அது மட்டுமா, கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்ட நேரத்தில் கூட செத்து போன தகப்பனுக்கு உடலுக்கு பக்கத்தில் பெத்தியே புள்ள போகிறதுக்கு யோசித்த நேரத்தில் நம் இஸ்லாமிய சொந்தங்கள் அந்த உடல்களை எடுத்து எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவரவர் வழிமுறைப்படி இறுதி கடமைகளை செஞ்சு அடக்கம் செஞ்சாங்களே, இது உச்சபட்சமான மனிதநேயம் இல்லையா? மனிதநேயம் செத்து போச்சுன்னு இந்த 2 புள்ள பூச்சிகள் இங்கே பேச வந்துட்டாங்களே. இன்னைக்கு நம் சமுதாயத்தில் பண வசதி உள்ளவங்க எத்தனையோ உதவிகள் செய்கிறாங்களே, அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியலையா? எத்தனையோ ஏழை குமர்களை கரை சேர்க்குறாங்க, எத்தனையோ பேரை படிக்க வைக்கிறாங்க, எத்தனையோ குடும்பங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குறாங்க, எத்தனையோ மதரசாக்களுக்கு பண உதவி செய்கிறாங்க. இதெல்லாம் மனிதநேயம் இல்லாமல் மண்ணாங்கட்டி நேயமா? சீனாவை சேர்ந்த 88 வயசு தொழிலதிபர் ஒருவர் தன்னோட 12,000 கோடி சொத்தை அறக்கட்டளைக்கு உயில் எழுதி வச்சிருக்காரு. இந்த மாதிரி செய்தியெல்லாம் பார்த்த பிறகும் மனிதநேயம் விழுந்துடுச்சுன்னு எப்படி இவங்க பேச வந்துட்டாங்கன்னு தெரியல. அம்மா புள்ள பூச்சிங்களா, அவங்கள பார்த்து ஒன்று கேட்குறேன், முதல்ல மனிதநேயம்னா என்னன்னு தெரியுமா, இல்லை கொடுட்டான் போக்கில் அடிச்சு விடுறீங்களா? நடுவர் அவர்களே, நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன், நீங்கள் 10 வருஷம் மாசாவில் ஓதிருக்கீங்க தானே? நீங்கள் 10 வருஷம் மாசாவில் சாப்பிட்ருக்கீங்க தானே? நீங்கள் 10 வருஷம் அங்கேயே தங்கியிருக்கீங்க தானே? இதுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ ரூபாய் ஃபீஸ் கட்டினீங்க? எதுவும் இல்லை தானே? எல்லாம் எங்கள் ஊரை மாதிரி நல்ல மனசு. எவ்வளோ பணம் கட்டியிருக்கேன்னு கேட்ட, என்னைய பதில் சொல்ல விடு. நீயே ஓசியில் படிச்சுட்டு வந்துட்ட. நீ எவ்வளோ படித்த, எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு கேட்டே இல்லை, நான் சொல்லணும்ல. தெரியலன்னா பரவாயில்ல, அது எடுத்து ஓசியில் ஓதிட்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். நீயே ஓசியில் ஓதிட்டு வந்திருக்கேன்டா, அப்போ எப்படிப்பா என் தீர்ப்பை ஏற்றுக்குருவாங்க? அவன் சொல்கிறான், நான் என்ன சேர்த்து பண்ண எழுதி தான் கொடுத்துருக்காங்க, சேர்த்து அப்படிதான் நான் வாசிக்க முடியும். உண்மையிலே ஆமாம், செலவுகள்லாம் மதரசாக்களில் இந்த காலேஜ் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, இந்த மாதிரி ஃபீஸ்லாம் மதரசாவில் கட்டலை தான், உண்மைதான். எதுவும் இல்லை தானே? எல்லாம் எங்கள் ஊரை மாதிரி நல்ல மனசுள்ள பணக்காரங்க செய்கிற உதவியில் தானே இன்னைக்கு பல மதர்சாக்கள் நடக்குது, பல ஆலிம்சாக்கள் உருவாகிறாங்க. இதை மறக்க முடியுமா? இல்லை இதெல்லாம் மனிதனே இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க நடுவர் அவர்கள். இல்லைப்பா, அதான் இமாமத்துக்கு கம்மியாக தான் சம்பளம் தராங்க தெரியுமா? ஆமாம், மதரசாவில் ஓசியில் ஓய்த்து வந்தேன்னு நினைக்காத, அதுக்கப்புறம் மவுத்தாகிற வரைக்கும் 10,000 ரூபா தான் சம்பளம். நீ ஆலிம்சா ஆவரியா? ஓகே, ரைட்டு. நடுவர் அவர்களே, ஒன்று மட்டும் சொல்கிறேன், இதெல்லாம் கேட்டு ஆமா சாமி போட்ட பிறகும் எதிரணிக்கு மயங்கி ஒரு வேளை அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்தீங்க, அப்புறம் நீங்கள் 10 வருஷமா சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும். நீ எது கோத்தி விட்டு போயிடாத ராஜா, நீங்க பேச மட்டும் செய், அப்புறம் எங்க உஸ்தாதுமார்கள் போன் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ 4 பேருக்கு ஒரே பரிசு, அது கவலைப்படாது, பேசு. அப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை உங்களுக்கு வரக்கூடாதுன்னா பேசாம எங்க பக்கம் தீர்ப்பு கொடுங்க.
இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் மாட்டுவீங்க சிக்குவீங்க பார்த்துக்கோங்க. ஆரம்பத்துல இருந்தே ஆப்பு வச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறாயா? எனவே இன்றைய உலகில் மனிதநேயம் வாழ்கிறது 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 என்று நடுவர் அவர்கள் தீர்ப்பை கொடுப்பார்கள் என்று உயர்ந்த மேலான உச்சக்கட்ட நம்பிக்கையில் இங்கிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். மனிதநேயம் வளர்றது என்னுடைய வாதத்தை அடுக்கடுக்காக மாணவர் அப்துல் ஹமீத் அவர்கள் வைத்தார்கள். மாஷா அல்லாஹ், மனிதநேயம் வளர்கிறது. தண்ணி கொடுத்ததுக்காகவே உனக்கு தீர்வு கொடுக்கணும். ஆனா தண்ணி காட்டிடக்கூடாது. தண்ணி கொடுக்கிறது வேற, தண்ணி காட்டுறது வேற. அவர் பேசும்போது அழகான ஒரு செய்தியை சொன்னாப்புல, ஓதி பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் காலையில சுபுவுக்கு பின்னாடியோ மகரிபுக்கு பின்னாடியோ மாற்று மத சகோதரர்கள் எல்லாம் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை ஓதி பாருங்கன்னு சொல்லி பள்ளிவாசல வந்து நிற்கும் போது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களை ஓதி ஓதி ஷிஃபாவுக்காக துவா செய்து அனுப்பக்கூடிய இந்த காரியம் மனிதனையும் இல்லையா? அழகா கேட்டார். உண்மைதானே? இன்னைக்கு ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு கன்சல்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஃபீஸ் வாங்குறா? 500 rupees. போனோடனே நம்மாலே முடியல அப்படின்ட்டா போதும், அந்த டெஸ்ட் எடு இந்த டெஸ்ட் எடு 62 எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியில டாக்டர் பார்த்து சொல்லுவார், உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாது 7000 ரூபாய் செலவு பண்ணி ஒண்ணும் இல்லை சொல்லுவான் இல்லையா? டாக்டர் 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 வந்திருக்கிறாங்களா? டாக்டர் நான் குறை சொல்லல, குறைவுள்ள டாக்டர் சொன்னேன். இந்த பக்கமும் ஒரு ஆப்பு இருக்கு போல தெரியுது. டாக்டர்களுக்கு எங்க மஹல்லாலையும் கிட்டத்தட்ட 25 டாக்டர் இருக்கிறாங்க. சில நேரத்தில் சில நபர்கள் செல்வத்திற்காக இப்படி எல்லாம் பாக்குறாங்க. கன்சல்டிங்கே ஒரு பீஸ் வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில காலையிலும் மாலையிலும் எந்த விதமான பீஸ் வாங்காம ஓதி ஓதி அல்லாஹ் உனக்கு ஷிஃபாவை தந்தருவான் என்று துவா செய்து அனுப்பக்கூடிய அந்த உயர்ந்த உள்ளம், இதுதாங்க மனித நேயம் என்று அழகான முறையில் அவர் பதிவு செய்திருக்கிறார். உண்மை அதுதான். இருந்தாலும் என்னங்க மனிதநேயம் வளர்கிறது, தேய்கிறதா இல்லையா என்பதற்கு வாதாடுவதற்காக ஆயிஷா அப்பலிருந்து ரெடியா இருக்கிறாங்க. ஜூட் அப்படின்னா நான் மனப்பாடம் பண்ணது. வாங்க சகோதரி, புள்ள பூச்சியும் உங்களை சொல்லிட்டான், உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். இன்றைய உலகில் மனிதநேயம் வாழ்கிறதா வீழ்கிறதா என்ற அருமையான தலைப்பில் இங்கு பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், மனிதநேயம் வாழவில்லை வீழ்ந்து விட்டது என்று இந்த மூவண்ணா இனாக்களுக்கு மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்ல வந்திருக்கேன். திரும்ப சொல்லுமா? மூன்று இந்த மூவண்ணா இனாக்களுக்கு மூவண்ணாவா? மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்ல வந்திருக்கேன். நடுவர் அவர்களே, இவங்களை பார்த்து மூவண்ணா இனான்னு சொன்ன உடனே மூளை இல்லாதவங்கன்னு சொல்றேன்னு நினைச்சாதீங்க. அப்படிலாம் சொல்லல. இந்த அவைக்கு சுவையாக அமர்ந்து எங்களின் சத்திய கருத்துக்களை கேட்டறிந்து எதிரணி மூவண்ணா இனாக்கள் மீது தோல்வியை விட்டெறிந்து நியாயமா நீதியா மனிதநேயம் வீழ்கிறதே வீழ்கிறதே. நானும் 10 வருஷம் ஓதி இருக்கேன். இந்த மூவண்ணாவை கேட்டதும் இல்ல, அர்த்தத்தை கேட்டதும் புரிஞ்சதும் இல்லை. இப்பதாமா கேட்கறத பட்டிமன்றத்துல நான் என்னமோ பயந்துட்ட, வேற ஏதோ வார்த்தை இருக்கு போல் தெரிஞ்சு மூவண்ணான்ட்டு. ஏன்னா வெளியில போன பிறகு கேட்பாங்க, ஏன் சேர்த்து தீர்ப்பு கூற போனீங்களே இந்த மூவண்ணானா என்னன்னு ஏன் முதல்ல கேட்பாங்க. வீழ்கிறதே 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 என்று தீர்ப்பதற்காக காத்திருக்கும் மண்ணூர்பேட்டை சிங்கம் சொக்குவார் தங்கம் அறிவின் அங்கம் அன்பான நடுவர் அவர்களே. என் பொண்டாட்டி கூட இப்படி சொன்னது இல்லம்மா. சொல்லு சொல்லு சொல்லு, நல்லா சொல்லுமா, அந்த பக்கம் திரும்பி சொல்லு. உலக நடப்பு தெரியாம ஏதோ உலர் வந்திருக்கும் எதிரணி மூவண்ணா இனாக்களே. இவங்க செய்யக்கூடிய மனிதநேயம் இல்லாத அடாவடித்தனங்களை அடுக்க இருக்கும் எனதனி வீராங்கனையே மற்றும் குன்றத்தூர் இளைஞர்களே ஜென்னிகளே வருங்கால ஹாஜிமார்களே ஹாஜியாக்களே அனைவருக்கும் என் சலாமை காணிக்காக்கி என் வாதத்திற்கு வருகிறேன். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா நீ? சரி.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, எதிரணி மூவன்னா ஈனாக்கள் 2 பேரும் என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேச வந்துட்டாங்க. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா தானே உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். பேப்பரை விரிச்சு வெறும் படத்தை மட்டும் பார்த்தா எப்படி தெரியும்? நடுவர் அவர்களே, இன்றைக்கு மனிதநேயங்கிறது வெறும் எழுத்துலேயும் பேச்சிலையும் உள்ள விவாத பொருளாக மட்டுமே இருக்கிறத நாம் பார்க்கிறோம். எழுத்துலேயும் பேச்சிலையும் மட்டும்தான் மனிதநேயம் இருக்குதே தவிர செயல்ல இல்லை. இந்த காலத்துல எல்லோருக்குமே குறிக்கோள் பணம் தான். நிறைய பணம் சம்பாதிக்கணும், வசதியா வாழணும் அப்படின்னு எல்லோருமே சுயநல சிந்தனையில் இருக்கிறதுனால அடுத்தவங்களோட நலத்தை பார்க்கறது இல்லை, அடுத்தவங்களோட உரிமைகளை மதிக்கிறது இல்லை, அடுத்தவங்க பாதிக்கப்படுறதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. என்னப்பா இப்படி பண்ணிட்டியே, உன்னால இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா, இதெல்லாம் பார்த்தா பொழைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க தான் உலகத்துல அதிகம். இதுல இன்னொன்னே வச்சிருக்காங்கம்மா, என்னம்மா இப்படிலாம் பண்றீங்களாம்மா அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா அது ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா, இதெல்லாம் பார்த்தா பொழைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்க தான் உலகத்துல அதிகம். இதுல எங்க போய் மனித நேயத்தை பார்க்கறது? இப்படி எல்லா இடத்துலையுமே சுயநலம் அதிகமாகி போன இந்த காலத்துல மனித நேயம் வாழுதுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? நடுவர் அவர்களே, இன்றைக்கு பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெரிய தொழில் நிறுவனங்கள் தங்களோட லாபத்தையோ வளர்ச்சியையோ மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர அவங்களால பாதிக்கப்படுற சிறு தொழில் செய்கிறவங்கள பார்க்குறதே இல்லை. இங்கே இருக்கிற அரசியல்வாதிங்க மக்களை சுரண்டி அவங்களோட ரத்தத்தை குடிக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுபோல பேங்க்காரன் கோடி கோடியா கடன் வாங்கி ஏமாத்தவங்களோட கடனை தள்ளுபடி செய்வான். ஆனா 10,000 20,000 கடன் வாங்குற விவசாயிகளை கடனை கட்ட சொல்லி தொந்தரவு தான் பண்ணுவான். இப்படி எங்க பார்த்தாலும் மனிதநேயமற்ற செயல்கள் தான் அதிகமா நடக்குது. அதுபோல இன்னைக்கு உண்மையிலேயே பெத்தவங்களை வச்சு காப்பாத்துறதுக்கு பிள்ளைங்க போட்டி போடணும் இல்லையா? ஆனா இன்னைக்கு எத்தனை பேரு பெத்தவங்களை சரியா முறையா கவனிக்கிறாங்க சொல்லுங்க நடுவர் அவர்களே. அன்னையின் காதலில் சொர்க்கம் என்று அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அதிகமான அன்னையர்கள் இருக்கிறது முதியோர் இல்லத்துல தான். இந்த மாதிரி விஷயத்த பார்த்த பிறகும் மனிதநேயம் வாழுதுன்னு சொல்ல வந்திருக்காங்கன்னா உண்மையிலேயே இவங்க மூவன்னா இனாக்களுங்கிறதுல சந்தேகமே இல்லை. அது மட்டுமா, மருத்துவர்கள் சொல்லக்கூடிய கனிவான வார்த்தைகள் தான் நோயாளியோட பாதி நோயை குணப்படுத்தும். ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்குது? பாதி நோயோட போறவன் கூட அந்த டாக்டர் எழுதி தர பில்லா பார்த்த பின்னால முழு நோயாளியா ஆயிடுறான். சாதாரண நோயோட போறவன் போனமாதான் வெளில வரான். நடுவர் அவர்களே, அது மட்டுமா நடக்குது? ஒருத்தர் ஆபரேஷன் தியேட்டருக்கு போனானா, ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போனா ஒருத்தன் போய் படுத்த நிலைமையில எப்படி பார்த்தா ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு மாலை ஒண்ணு தொங்குச்சு. அவன் பார்த்து பயந்துட்டான். என்ன டாக்டர், ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கத்திரி கபடாலாம் இருக்குன்னு பார்த்தா மாலைலாம் தொங்குது அப்படின்ட்டு. அப்ப டாக்டர் சொன்னாரா, உனக்கு இப்ப ஆபரேஷன் நடக்க போகுது, சக்சஸ் ஆயிடுச்சுன்னா மாலை எனக்கு, ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா உயிர் பழிச்சிருவான்ல, நான் சக்சஸா பண்ணனால மாலை எனக்கு, ஒருவேளை ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மாலை உனக்கு நானா. அவன் மையத்து தான். அந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்குள்ள காவாசி நோயோட போகும்போது ஏதோ ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லி அனுப்பினால் பரவாயில்ல, வேற எதையோ வார்த்தையை சொல்லி வெளியே வரும்போது ஃபுல் பிரஷரோட சுகரோட வெளியே வர்றான். ஒரு நிகழ்வு ஏற்படுதா இல்லையா? சகோதரி சொல்லியிருக்கிறாங்க, சொல்லுங்க. இன்னைக்கு விளம்பரத்துல கூட பாருங்க, டாக்டருங்க என்ன சொல்வாங்க, கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம், கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு தான் விளம்பரம் செய்வாங்க. ஆனா எந்த விளம்பரத்துலயாவது கவலைப்படாதீங்க நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அது சொல்லி சொல்லியே பழக்கமாயிருச்சுமா. இல்லையே.
அப்படித்தான் ஒரு டாக்டரு ஒருத்தரை பார்த்து, என்ன தம்பி, நம்ம ஏரியாவில் 10 வருஷமா இருக்கீங்க, ஒரு தடவை கூட நம்ம கிளினிக் பக்கம் வரவே இல்லை அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு அவரு, அதனால்தான் டாக்டர் நான் 10 வருஷமா உயிரோடு இருக்கேன்னு சொன்னாராம். சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டேன், அதனால டாக்டர் கிட்ட போனேன்னு சொன்னாராம். அதுக்கு இன்னொருத்தர், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டாராம். இப்போ நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன்னு சொல்றாராம். இப்படி தான் இருக்காங்க இன்னைக்குள்ள மருத்துவர்கள். சேவைக்காக உருவாக்கப்பட்ட மருத்துவம் இன்னைக்கு பணம் பறிக்கும் தொழிலா மாறி போயிடுச்சு. மனிதநேயம் செத்து போயிடுச்சுங்கிறதுக்கு இதை விட பெரிய உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நடுவர் அவர்களே. ஒரு கவிஞன் இப்படி பாடினான், வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலேன்னு. பார்த்தீங்களா நடுவர்களே? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஹதீஸ்ல வருது. சரி சரி, மறந்து போச்சா? ஒரு கவிஞன் இப்படி பாடினான், வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலேன்னு. பார்த்தீங்களா நடுவர்களே? மனிதனே இல்லை, மனிதநேயம் எங்கே இருக்க போகுது? சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும், மனிதன் இருந்தால் தானே மனிதநேயம் இருக்க முடியும். நடுவர் அவர்களே, இன்றைக்கு நாம் மனிதநேயம் இருக்குதா இல்லையான்னு பட்டிமன்றம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இறந்து போன ஒருத்தனை எழுப்பி மனிதநேயம் இருக்குதா இல்லையான்னு கேட்டால் அவன் கூட அழகாக சொல்லுவான், மனிதநேயம் வாழ்ந்துருதா நான் இப்படி விழுந்திருக்க மாட்டேனேன்னு. இன்றைக்கு மனிதநேயம் இல்லாம போனதால தான் அதிகமான கொலைகளும். யாரை கூப்பிட்டு கேட்கணுமா? மனிதநேயம் வாழ்கிறான்னு யாரை கூப்பிட்டு கேட்கணும்? இறந்து போன ஒருத்தனை எழுப்பி. அவர்தான் மையத்தாயிட்டாரு, அவர்தான் முன்கர் நக்கிட்டு கேட்பாரு, மனிதநேயம் வாழ்கிறதா இல்லையா. அதிகமான கொலைகளும் அநியாயங்களும் நடக்குது அப்படிங்கிறத நாம விளங்கணும். நடுவர் அவர்களே, இன்னொரு விஷயத்த நாம கவனிக்கணும். இந்த உலகத்துல மனிதநேயம் வாழணுங்கிறதுக்காக தான் இஸ்லாமே வந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பசிக்கும் போது தான் மட்டும் சாப்பிட்றவன் உண்மையான முஸ்லீம் இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வழியில கிடக்கிற கல்லையும் முள்ளையும் அகற்றுறது கூட தர்மம்னு இஸ்லாம் சொல்லுது. ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், அவன் முஸ்லீமா, ஹிந்துவா, கிறிஸ்துவனா, யூதனான்னு பார்க்காதீங்க, முதல்ல அவனுக்கு கையை கொடுக்கணுங்கிறது இஸ்லாம் சொல்லித்தர அற்புதமான விஷயம். இப்படிப்பட்ட புனிதமான மார்க்கத்துக்கு இன்றைக்கு தீவிரவாத மார்க்கம்னு சொல்றாங்களே, இதுக்கு பேர் தான் மனிதநேயமா? இப்ப தள்ளி விடுறதே அவன் தாமா, தூக்குறது இல்ல, இவ தள்ளி விடுறதே நம்ம தான். இப்படிப்பட்ட புனிதமான இஸ்லாத்துக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு போய் இந்த மூவன்னா இன்னாக்கள் சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்கன்னா இவங்க யாருன்னு புரிஞ்சிருச்சா நடுவர்களே? சும்மா தொப்பியை மட்டும் போட்டா போதுமா? தொப்பிக்குள்ள முடி இருக்கிற மாதிரி கொஞ்சம் மூளையும் இருக்கணும். பாவம் ஒரு பக்கம் பழியர் பக்கம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா நடுவர்களே? பாவம் செய்யறது ஒருத்தன், ஆனா தண்டனை அனுபவிக்கிறது இன்னொருத்தன். சிறகடித்து சுதந்திரமா பறக்க வேண்டிய எத்தனையோ பறவைங்க இன்னைக்கு ஜெயிலில் இருக்கு. ஆனா ஜெயிலில் இருக்க வேண்டிய எத்தனையோ பேரு சிம்மாசனத்துல இருக்காங்க. ஒரு கதை ஒன்று சொல்வாங்க. ஒரு வயசான தாத்தா மேல சுவர் விழுந்து அவர் இறந்தாரு. உடனே அந்த சுவர் கட்டின கொத்தனார் மேல கேஸ் போட்டாங்க. அதுக்கு அந்த கொத்தனாரு, என் மேல தப்பு இல்லை, மண்ணையும் சிமெண்ட்டையும் குலைச்சவனா தப்பு செஞ்சுட்டான்னா. உடனே அவன் மேலே கேஸ் போட்டாங்க. அதுக்கு அவன், என் மேலே தப்பு இல்லை, தண்ணி ஊற்றின பானையோட வாயகலோன்னா. உடனே பானைக்காரன் மேலே கேஸ் போட்டாங்க. அதுக்கு அந்த பானைக்காரன், என் மேலே தப்பு இல்லை, நான் பானையை ஒழுங்காக தான் செஞ்சிட்டு இருந்தேன், அப்போது அந்த வழியாக ஒரு நாட்டியக்காரி போனா, அவளை பார்த்தேன், அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னா. உடனே அந்த நாட்டியக்காரி மேலே கேஸ் போட்டாங்க. அதுக்கு அந்த நாட்டியக்காரி, என் மேலே தப்பு இல்லை, நான் வண்ணாண்ட துணி துவைக்க கொடுத்துருந்தேன், அதை வாங்குறதுக்கு தான் அந்த வழியாக போனேன்னா. உடனே அந்த வண்ணான் மேலே கேஸ் போட்டாங்க. அதுக்கு அந்த வண்ணான், என் மேலே தப்பு இல்லை, செலவை போடுற கல் மேலே ஒரு முனிவர் தவம் செஞ்சுட்டு இருந்தார், வேணா அவர்கிட்ட போய் கேளுங்கன்னா. உடனே அவர்கிட்ட கேட்கும் போது அவர் அமைதியாக இருந்தார். உடனே அவர் தான் காரணம் சொல்லி அவனை கொண்டுட்டாங்க. பார்த்தீங்களா நடுவர்களே? தப்பு செஞ்சது யாரோ, ஆனால் தண்டனை கிடைச்சது யாருக்கோ. நிதியை கொடுத்து நீதியை வாங்குற காலம் இது. இந்த காலத்தில் மனித நேயத்தை எங்கே எதிர்பார்க்க முடியும்?
அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாம் நம்மளோட மேலதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையில் பாதையாவது நமக்கு கீழே வேலை செய்கிற வேலைக்காரங்களுக்கு கொடுக்குறோமா? நம்ம பிள்ளைங்களை போல மற்ற ஏழை குழந்தைகளையும் அரவணைக்கிறோமா? நம்ம வயிறு நிறையணும், நம்ம வீட்டில் உங்களோட வயிறு நிறையணும்னு நினைக்கிற நம்ம வீட்டுக்கு வெளியில் உங்களோட பசிப்பட்டினி என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கோமா? விதவிதமாக துணி எடுத்து உடுத்துற நம்ம வீட்டுக்கு வெளியில் ஒரு மாற்று துணி கூட இல்லாமல் கஷ்டப்படுற ஏழைங்களை என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கோமா? இதெல்லாம் இல்லாமல் போன பிறகும் மனிதநேயம் வாழுதுன்னு யாராவது சொன்னால் அவங்களும் இவங்களை போல மூவன்னா இனாக்களாக தான் இருக்கணும். அதனால் இன்றைக்கு மனிதநேயம் வாழவில்லை, விழுந்து விட்டது என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். வாஹூர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். ரொம்ப அற்புதமான முறையிலே மனிதநேயம் வீழ்கிறதே என்ற அணிக்கு வலு சேர்த்திருக்கிறார். தொடரான பல கருத்துக்களை முன்வைத்தார். அதிலே ஒன்று, இன்னைக்கு எத்தனை பேர் பெற்றோர்களை உபசரிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க? 2 மகன் இருந்தா அப்படின்னா அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். ஸலாத்துன் ஸலாமுன் அலைக்கி யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். பட்டிமன்றம் முடிந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கீழே போய் தொழுதுட்டு அப்படியே நீங்கள் சாப்பிட்டு வந்துடலாம். கீழே ஜமாத்து நடைபெறும் ஆண்களுக்கு, பெண்கள் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தனியாக தொழுதுக்கு. மேலேயே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொழுகைக்கான ஏற்பாடுகளை அமைச்சுக்கணும். மனிதநேயம் தேய்கிறதே என்ற அணியில ஆயிஷா என்ற சகோதரி அழகான கருத்துக்களை முன்வைத்தார்கள். இன்றைக்கு கீழே விழுந்தா யார் கையை பிடிச்சு தூக்குறா? இன்றைய சூழ்நிலையில ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, அல்ல பைக்கிலேயோ வாகனத்துல போகும்போது விழுந்துட்டாருன்னா முன்னாடி காலத்துல எல்லாம் கையை பிடிச்சு தூக்குவாங்க, தடை விடுவாங்க, அவருக்கு உண்டானது ஒன்னும் இல்லை, பயப்படாதீங்க, அப்படி ஆஸ்பத்திரியில் அடிபடுவாங்க, எல்லாம் நடக்கும். இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? அவன் கீழே விழுந்து கொலையும் கொத்துயுமா கிடக்கும் போது போன் எடுத்துட்டு அப்பர் டிசிஷன்ல ஒரு போட்டோ எடுக்கிறான், கீழ் பொசிஷன்ல ஒரு போட்டோ எடுக்கிறான். இந்த தெருவிலே இந்த இடத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், மெசேஜ் ஃபார்வர்டு.
அடே முதல்ல உயிரை காப்பாத்துடா, தண்ணியை கொடு, அவனை எழுப்பி உட்கார வை, அவனுக்கு மருத்துவத்திற்குண்டான வழிவகுத்து கொடு. இதெல்லாம் நடக்குதா? எதுக்கு எடுத்தாலும் இன்னைக்கு போனு தான், போட்டோ எடுத்து அனுப்புறது தான். கீழே விழுந்தாலும் தூக்கணும்ன்ற என்ன வரல, கீழே விழுந்து விட்டார் ஒரு ஸ்டில்லு, வலிக்கு விழுந்து விட்டார் ஒரு ஸ்டில்லு, பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டார் ஒரு ஸ்டில்லு. எல்லாத்துக்கும் இப்ப என்ன ஆச்சுன்னா, உயிருக்கு போராடக்கூடியவர்களை கூட இன்னைக்கு போட்டோ எடுத்து அனுப்பக்கூடிய ஒரு நிலை இருக்குதா இல்லையா? நீங்க பார்க்கிறோம். இதெல்லாம் மனித நேயமா? இதெல்லாம் மனித நேயம் வாழ்கிறது என்பதற்கு அர்த்தமா என்றதை சகோதரி அவர்கள் அழகான வாதத்தை முன் வச்சாங்க. இதற்கு பதில் சொல்வதற்காக வளர்கிறது என்ற அணிக்கு வலு சேர்ப்பதற்காக வாங்க சகோதரர் முகமது பிலால் அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆரம்பமாக படைத்த இறைவனாம் அல்லாஹ்வை புகழ்ந்து என் வாதத்தை தொடங்குகிறேன். நீதியை பற்றி என்னிடம் ஒரு கவிதை எழுத சொன்னான். நான் நடுவர்னு சொல்லிதான் எழுதுவேன். நீதத்தின் உருவமான அன்பான நடுவர் அவர்களே, உண்மையான கருத்துக்களை உறுதியாக சொல்லி அமைந்திருக்கும் என் அணியின் துணிச்சலான வீரரே, குர்பானி கேடாவா போல திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கும் எதிரணி புள்ள பூச்சிகளே, மற்றும் இங்க கூட இருக்கும் யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுகளே, மற்றும் ஏகமான கதாபாத்திரம் பூராமே அவனுக்கு புழு பூச்சின்னு வச்சாச்சு. மற்றும் ஏகமான தூக்கமான இந்த நேரத்துல கூட மார்க்கமான விஷயத்தை மூர்க்கமாக கேட்பதற்கு வந்திருக்கும் குன்றத்தூர் பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான இஸ்லாமை கூறி என் அதிரடியான வாதத்தை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, எதிரிலிருந்து எல்கேஜி குழந்தை ஒண்ணு வந்துச்சு. வந்து கார்பரேட் சப்போர்ட் எல்கேஜி அம்மா படிக்கிற இதெல்லாம் ரொம்ப ஓவர்வா. வந்து கார்பரேட் சப்போர்ட் பேங்க்னா அப்படி 4 இங்கிலீஷ் வார்த்தை சொல்லிச்சு. அநேகமா நேத்து தான் அவங்க ஸ்கூல்ல இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு வந்து இங்க ஒப்பிக்குது. உடனே அப்படிதான்ப்பா. ஏன்னமா உலகத்துல மனிதனையுமே இல்லைன்னு இந்த எல்கேஜி பிள்ளைங்க பெருசா பேச வந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு நட்பு நாள் எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தெரியுமா நடுவர் அவர்களே? நடுவர் அவர்களே, ஃப்ரெண்டுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? உயிரை எடுக்கிறது கரண்ட்டு, உயிர் கொடுக்கறது ஃப்ரெண்டு. அவசரத்துக்கு உதவாது கரண்ட்டு, அவசரத்துக்கு உதவான் ஃப்ரெண்டு. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் வாழ்றதுக்கே இந்த நட்பு தானே காரணமா இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தனுக்கு கிட்னி பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அவன் நண்பன் தான் ஓடி வந்து, என் நண்பனுக்கு கிட்னி பிரச்சனையா, நான் என் கிட்னியை தரேன்னு சொல்லி கிட்னியை கொடுத்தான். இது மனிதநேயம் இல்லையா? நடுவர் அவர்களே, நண்பனுக்காக கிட்னி கொடுத்தா இன்னொரு நண்பன் சட்னி கூட கொடுக்காத எதிர நீ எல்கேஜி பள்ளிகளுக்கு கிட்னி பத்தி என்ன தெரியும்? இதுல மனிதநேயம் இல்லைன்னு பெருசா பேச வந்துட்டாங்க. அரண்டவன் கண்ணுகள்லாம் இருந்ததெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க. 2 பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிற இந்த எல்கேஜி பிள்ளைகளுக்கு எதுவாது ஓதி அவங்க தலையில தண்ணி தெளிச்சு விடுங்க. அப்பவாது தெளிவாகிறாங்களான்னு பார்ப்போம். அல்லது எங்க குன்றத்தூர் பள்ளிவாசலுக்கு வர சொல்லுங்க. எங்க மொய்தினார் பொலிச்சின்னு அடிச்சு பேய் ஓட்டுவாரு. அது மட்டும் இல்ல நடுவர்களே, ஒரு ஓதி பாக்குறேன்னு சரி, அதுதான் பேய் ஓட்டுறது. அதாவது அவன் என்ன சொல்ல வரான்னா, ஓதி பார்க்க வர்றது எல்லாமே பேயாத்தான் இருக்கின்றான். அது மட்டும் இல்ல நடுவர்களே, ஒரு சமயம் பாகிஸ்தான்ல இருந்த ஒரு ஃபேமிலி அவங்க குழந்தைக்கு சிகிச்சை பண்றதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க. வந்து சென்னையில இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருந்தாங்க. அந்த சிறுமிக்கு இதயம் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. டாக்டருங்க சொன்னாங்க அந்த சிறுமிக்கு உடனே இதயம் மாற்றணும் அப்படின்னு. அதே நேரத்துல துர்கான்னு ஒரு குழந்தை தீயில் கருகி காயமடைஞ்சி அதே ஹாஸ்பிட்டல் சேர்த்திருந்தாங்க. தீயில் கருகுன அந்த குழந்தை உயிர் பொழைக்குது, ரொம்ப கஷ்டம் டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்ப அந்த டாக்டர் சொன்னாங்க, உங்க குழந்தை துர்கா உயிர் பொழைக்குது, ரொம்ப கஷ்டம், அதனால அவளோட இதயத்தை பாகிஸ்தான்ல இருந்த ஒரு சிறுமிக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. அப்ப அந்த புள்ளியோட அப்பா அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? மனிதனையுமே இல்லை, மனிதனையுமே இல்லைன்னு இவங்க மனசாட்சி இல்லாம பேச வந்துருக்கிறீங்களே, நீங்க முதல்ல கேளுங்க நடுவர்களே. அப்ப அந்த புள்ளியோட அப்பா அம்மா சொன்னாங்க,
எங்கள் குழந்தை இறந்தாலும் அவளோட இதயத்தால் இன்னொரு குழந்தை உயிர் பொழைக்குது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அதனால தாராளமாக தரணும் அப்படின்னு சொன்னாங்க. இது மனிதநேயம் இல்லையா? நடுவர் அவர்களே, இது சாதாரணமான விஷயமா? தங்களோட குழந்தை இறக்க போகுதேங்கிற ரொம்ப கவலையான நேரத்தில் கூட அடுத்த குழந்தை உயிர் காப்பாற்றணும்னு நினச்சாங்களே, இந்த மாதிரி மிக பெரிய மனிதநேயம் நம்மளால பார்க்க முடியுமா? பாகிஸ்தான் குழந்தை உடலுக்குள்ள நம் நாட்டு இதயம் பொறுத்து அது வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இப்படி நாடு விட்டு நாடு போய் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது மனிதன் விழுந்துருச்சு, மனிதன் செத்துருச்சுன்னு சொல்கிறாங்க. என்னமோ எங்களை பார்த்து நீங்கள் பேப்பர் படித்தாதானே, படம் பார்த்தா உலகத்தில் நடக்கிற செய்தி எப்படி தெரியும் குட்டை கத்திரிக்காய் கேட்டுச்சு. நடுவர் அவர்களே, இப்போ தெரியுதா யார் பேப்பர் படிக்கிறா யார் படம் பார்க்குறான்னு? உங்களுக்கு அந்த இளவெடுத்த நாடகத்தை பார்க்கவே நேரம் சரியாக இருக்கும். இதில் நீங்கள் எங்கே செய்தி எங்கே பார்க்க போகிறீங்க, படம் எங்கே பார்க்க போகிறீங்க? நடுவர் அவர்களே, இந்த குட்டை கத்திரிக்காய் சொல்லிச்சு, இன்னைக்கு டாக்டருங்களாம் சரியில்லை, அவங்க யாரும் நல்ல மனசோட சிகிச்சை செய்கிறதில்ல, எல்லாம் பணத்துக்காக தான் செய்கிறாங்க அப்படி இப்படின்னு தூக்கத்திலேருந்து வந்து எழுந்திரிச்ச மாதிரி உளறிச்சு. நடுவர் அவர்களே, ஒரு சில டாக்டருங்க அப்படி இருக்கலாம், அதுக்காக எல்லா டாக்டரும் குறை சொல்ல முடியுமா? இந்த சம்பவத்தில் கூட பாருங்க, உங்கள் குழந்தையோட இதயத்தை அந்த பாகிஸ்தான் குழந்தைக்கு கொடுக்க சொன்னதே அந்த டாக்டருங்க தானே. இந்த மாதிரி மனிதனையே முள்ளி எத்தனையோ டாக்டர் உலகத்தில் இருக்கிறதுனால அதை செய்கிறாங்க. நீங்கள் காமிக்க போன டாக்டருங்க அப்படி இருப்பாங்க, அதுக்காக எல்லா டாக்டரும் குறை சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அந்த வழியில் போகிற எத்தனையோ பேர் உதவி செய்வாங்க. ஒரு ஆள் தண்ணி கொடுப்பாரு, ஒரு ஆள் தங்களோட துணிகள் சென்ற ரத்தத்தை துடைப்பாரு, ஒரு ஆள் ஆம்புலன்ஸ் கூப்பிடுவாரு, ஒரு ஆள் வீட்டுக்கு தகவல் கொடுப்பாரு, ஒரு சில ஆளுங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் உதவி செய்வாங்க. இப்போது உதவி செய்கிறவங்களாம் மனிதனை இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா? நடுவர் அவர்களே, இந்த குட்டை கத்திரிக்காய் சொல்லிச்சு, இன்னைக்கு பெற்றவங்களை யாரோ கவனிக்கிறது இல்லை, வயசான பேர் அவங்கள தனியாக விட்டுடுறாங்கன்னு அப்படின்னு தாட்புட் தஞ்சாவூர்னு கத்துச்சு. நடுவர் அவர்களே, நான் சொல்கிறேன், இவங்களால தானே இன்னைக்கு நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க. ஒழுங்காக தான் இருக்கா மாவராசி, நீங்கள் என்னைக்கு வீட்டில் கால் எடுத்து வைக்கிறீங்களோ அன்னைக்கே மாமியாரை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஐடியா பண்ணுறீங்க. ஏங்க உங்கள் அம்மா நசன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவங்க தொல்லை தாங்க முடியல, அதனால் தனியாக போயிடலாமான்னு புருஷங்க அதில் ஊதுவீங்க. அவனோ மந்திரிச்சு விட்ட கேடா மாதிரி தலையாட்டிடுவான். அப்புறம் என்ன, மாமியாரை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவீங்க, அல்லது அப்படியே நீங்க அம்போன்னு விட்டுட்டு நீங்க தனியா போயிடுவீங்க. சொல்லுங்க நடுவர் அவர்களே. இரு சொல்றேன், இரு உன 10 வருஷம் கழிச்சு இருக்கு உனக்கு வேட்டு. நடுவர் அவர்களே, இந்த கொட்டை கத்திரிக்காய் சொல்லிச்சு, இன்னைக்கு செத்தவனை எழுப்பி கேட்டா கூட மனிதனை விழுந்துருச்சுன்னு சொல்லுவான்னு சொல்லிச்சு. நடுவர் அவர்களே, செத்தவன் என்னைக்காவது எழுந்திருச்சு பேசிக்கிறானா? பேசினா தானே இது கிட்ட நிற்குமா? ஜனாசை தேரடிக்கிட்டே என்ன வந்தா இது 4 ரோடாண்ட போய் நிற்கும், இது செத்தவனை பற்றி பேசுது. நடுவர் அவர்களே, இந்த கொட்டை கத்திரிக்காய் சொல்கிற மாதிரி செத்தவனை எழுப்பி கேட்க தேவையில்லை, உயிரோடு இருங்கிட்ட கேட்டாலே போதும், அழகா சொல்லுவாங்க. நான் என் வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் படாத கஷ்டமே இல்லை, அந்த நேரத்தில் என் நண்பன் மட்டும் இல்லைனா, என் மாமா மட்டும் இல்லைனா, அவர் மட்டும் இல்லைனா, இவர் மட்டும் இல்லைனா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டேன். நீங்கள் இங்கே என்னை பார்த்துருக்கவே முடியாதுன்னு சொல்லாதவங்களே உலகத்தில் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனிதன் இல்லைன்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் மேலே மனிதன் விழுந்துருச்சுன்னு சொல்கிறவங்க ஒரு நிமிஷம் நம்மளோட கடைசி நேரத்தை நினச்சி பார்க்கணும். நம்ம அடக்கம் பண்ணுற நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் தூரம் தூக்குறேன்னு எல்லாரும் முன்னாடி வந்து நிற்பாங்க. தூக்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் குளிப்பாட்டுறது, கஃபன் செய்கிறது, தஃபன் செய்கிறது, மையவாடியிலேருந்து வந்து மண் அள்ளி போகிறது, இப்படி எல்லா காரியங்களும் வந்து நின் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கும் மனிதனை இல்லை நம்மளால் சொல்ல முடியுமா? இதுக்கும் மேலேயோ மனிதனை இல்லவே இல்லைன்னு யாராவது பேசினாலும் தீர்ப்பு சொன்னாலும் அவங்களுக்கு தான் மனிதனை இல்லைன்னு நடுவர் அவர்களே, இதுக்கும் மேலேயும் மனிதன் இல்லவே இல்லைன்னு சொன்னால் அது நானும் சரி, என்னைக்கும் ஏமாறாத நடுவரும் சரி, யாரையும் ஏமாற்ற தெரியாத குன்றத்தூர் மக்களுக்கும் சரி ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம்.
அதனால நான் எதிர நீ புள்ள பூச்சிகளே உங்க பாச்சா இனிமே பலிக்காதுன்னு சொல்லி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன பட்டுன்னு சொல்லிட்ட. பிலால் அவர்கள் பிலால பேய ஓட்டணும்டாப்ல. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பல கருத்துக்களை முன்வைத்தார்கள். டாக்டர்கள் எல்லாமே தீயவர்கள் என்று சொல்ல முடியாது. உண்மை அதுதானே. இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னா முதல்ல என்ன செய்யறோம், அந்த டாக்டர்கிட்ட போய் பாருங்க, இந்த டாக்டர்கிட்ட போய் பாருங்கன்னு சொல்றோம். அவர்கிட்ட போறோம், அவங்களும் டெஸ்ட் பண்ணி நமக்கு உண்டான வைத்தியங்கள்லாம் பார்க்க தானே செய்யறாங்க. ஆனா என்னதான் காசை கொடுங்கனாலும் நம்ம உடம்புக்கு உண்டான வியாதியை கண்டுபிடிச்சு மருந்து செலுத்துறாங்க இல்லையா, இது பெரிய விஷயம் இல்லையா? தன் உயிரை பணயம் வைத்து மற்றவருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல மருத்துவர்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி டாக்டர் இருந்தார், மௌத்தா போயிட்டாரு. ஆனா முஸ்லீம் அல்ல, அவர் பேரு ஜெயக்குமார். வயது முதிர்ந்த அபூபைதா ஹசரத் மாதிரியே தான் இருப்பாங்க. நான் மௌத்தாக்கல, அவருக்கு நான் மௌத்தாயிட்டேன்ற இல்ல. அவரு எந்த அளவிற்கு நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், வரக்கூடிய அந்த ஏழைகளிடத்துல ரொம்ப அழகான முறையில வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை ஊசி எல்லாம் போட்டுட்டு வெறும் கடைசியா அவர் மௌத்தாகக்கூடிய நேரத்துல கூட அவர் வாங்கின டாக்டர் பீஸ் 150 ரூபா, வெறும் 150 ரூபா தான். அதுல ஊசியும் போடுவாரு, 4 வேளைக்கு 4 விதமான மாத்திரையும் கொடுப்பாரு. யாராவது லொக்கு லொக்குன்னு இருமுனா இருமல் மருந்தையும் ஊற்றி கொடுப்பாரு, கொடுத்து அனுப்பி வைப்பாரு. ஒரு தடவை நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் டாக்டர், ஒவ்வொரு மருத்துவர்களோ ஒவ்வொரு மருத்துவமனைகளோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பில்லு போடுறாங்க, ஆனா நீங்க வைத்தியம் பார்த்துட்டு வாங்கக்கூடிய காசை பார்த்தா எங்களுக்கே சங்கடமா இருக்கு, நம்ம மனசே ஊர்த்தும், என்னடா இவ்வளவு கம்மியா வாங்குறாரு, எப்படி இவருக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, காசை வச்சு என்ன செய்ய போறோம்னாரு. மனிதருடைய உள்ளத்துல ஒரு நல்ல பெயர் வாங்கணும்னா என்னுடைய சாவுக்கு பின்னாடி அத்தனை மக்களும் பிரார்த்தனை செய்வாங்களா இல்லையா, நான் காசுக்கு ஆசைப்படல, எனக்கு காசு வேணாம், அப்படியே எங்கேயாவது எக்ஸ்ரே எடுக்கிறது ஸ்கேன் எடுக்கிறதுனா கூட கமிஷன் இல்லாத ஒரு மிக குறைவான ஒரு இடத்துல எழுதி கொடுப்பார். உண்மையாகவே அவர் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்ற ஆசை எங்களுடைய உள்ளத்தில் நிரம்ப இருந்துச்சு. கடைசி காலம் வரைக்கும் வைத்தியம் பார்த்தார், சிறந்த மருத்துவராக இருந்தார். ஒரு கட்டத்தில் உடம்பு சரியில்லைன்னா அவரை போய் பார்க்க போன நேரத்தில் ரொம்ப நேரம் வீட்டில் தான் வச்சு வைத்தியம் பார்த்துருந்தாரு, கிளினிக் வச்சிருந்தாரு. கதவு தட்டும்போது ரொம்ப நேரம் கதவு திறக்கல. அப்புறம் தான் மாடியிலேருந்து அவங்க மகனார் சொன்னாரு, என்னங்க அப்படின்னாரு. டாக்டரை பார்க்க வந்தான்னு, அவர் இறந்து போயிட்டாருங்கன்னாரு. இறந்து போயிட்டாங்க அப்படின்னாங்க. உண்மையாகவே அவர் இறந்து போனாலும் உடல் தான் இறந்து போயிருக்கிறது. அந்த ஜெயக்குமார் என்ற அந்த பெயர், அந்த மருத்துவர் இன்றைக்கு ஏழைகளுடைய உள்ளத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அதை பத்தி இன்னைக்கு மேடையில பேச வச்சிருக்கிறான். அப்ப இது போன்ற நல்ல மருத்துவர்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்களா இல்லையா? அப்ப இது மனிதநேயத்தினுடைய அடிப்படை தானே. அதை அழகாக சகோதரர் பிலால் அவர்கள் சொன்னார்கள். அடக்கம் செய்யக்கூடிய விஷயத்தையே சொன்னாப்ல. மௌத்தா போனதுக்கு முன்னாடி மையத்தினா தானாவா கபர்ல போய் படுக்குது. உங்களை மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு, கஃனிடுவதற்கு, சுமந்துட்டு போறதுக்கு, குழிக்குள்ள இறக்கிறதுக்கு, மண்ணை போட்டி மூடுறதுக்கு, துவா ஓதுறதுக்கு, ஊரெல்லாம் உங்களை நினைத்து துவா ஓத வச்சு விருந்து கொடுக்கிறது, இதெல்லாம் மனிதநேயம் இல்லாம நடக்குமா? மனசுல பாசம் இல்லாம நடக்குமா? இது மனிதநேயம் வீழ்கிறதுன்னு சொன்னா இது சாத்தியப்படுமா? அழகான ஒரு கேள்வி கேட்டார். உண்மை அதுதான். இதெல்லாம் மனிதநேயத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது என்று பிலால் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு வாங்க இதெல்லாம் இருக்குன்றது நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க என்று அரிசியா தேய்கிறது என்ற அணிக்கு இறுதியாக வலு சேர்க்க வருகிறார். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வாலி வஸஹ்பிஹி அஜ்மஈன். இறைவா, தொடக்கையிலும் முன் நினைவு, தூய உண்ட பினாதர் பாதையில் நடக்கையிலும் முன் நினைவு, நோயற்ற பாவில் கிடக்கையிலும் முன் நினைவு, இறுதியில் எடுத்து அடக்கையிலும் முன் நினைவு, திருப்புகழ் பாடி துவக்கையிலும் முன் நினைவு, தூயவனாம் அல்லாஹ்வை புகழ்ந்து என் உரையை துவங்குகிறேன். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு,
அவரைக்கு பூ அழகு, இந்த அவைக்கு அவைத்தலைவரான நடுவர் தான் அழகு. அன்பான நடுவர் அவர்களே, சத்தியத்தை சத்தமாக பேசி அமர்ந்திருக்கும் சத்தியமங்கை ஆயிஷா அவர்களே, எடக்கு மடக்கா குண்டக்க வண்டக்கா அவளுக்கே சிரிப்பு வந்துருச்சுமா. சத்தியமாக சிரிச்சுட்டாப்புல. எடக்கு மடக்கா குண்டக்க மண்டக்க வளரிட்டு போன எதிரணி ஆனாயினாக்களே, மூவண்ணாயினாவுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்ச மாதிரி இதுக்கும் என்ன அர்த்தம்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியை அவளோடு பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சலாம் கூறி என் வாதத்திற்கு வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். நடுவர் அவர்களே, எதிரணி ஆனாயினாக்கள் எங்களை பார்த்து எல்கேஜி பிள்ளைங்க புள்ள பூச்சிங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நடுவர் அவர்களே, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. நாங்க என்னதான் பார்க்க சின்னதா கடுகு மாதிரி தெரிஞ்சாலும் தஜ்ஜால் மாதிரியா இருக்கிறான். அவரு கடுகு டப்பா மாதிரி தானே இருக்கிறான். என்னதான் நாங்க பார்க்க சின்னதா கடுகு மாதிரி தெரிஞ்சாலும் எங்க காரசாரமான பேச்ச கேட்டீங்க தாங்க மாட்டீங்க பாத்துக்கோங்க. முதல்ல எதிரணியில இருந்து ஒருத்தர் வந்தாரு. வந்து அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வளரிட்டு போனாரு. நடுவர் அவர்களே, இப்ப நான் பேச போறதை கேட்ட பிறகு அவர் இந்த மேடையில இருப்பாரான்றதே சந்தேகம்தான். அடுத்து யாரும் இல்ல பேசுறதுக்கு. சுனாமி வந்துச்சு, அப்போ எல்லாரும் உதவி செஞ்சாங்க, இதெல்லாம் மனிதனே இல்லையா அப்படின்னு கோதிச்சாரு. நடுவர் அவர்களே, அவர் அந்த சுனாமியோட ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்த்துருக்காரு. அந்த சுனாமியோட மறுபக்கம் என்ன தெரியுமா? இவங்கள மாதிரி மனிதனே இல்லாதவங்க சுனாமியில சிக்கி இறந்து கிடக்கிறவங்களோட நகைகளை திருடுனாங்க. மோதிரம் வரலன்னு விரலையே வெட்டி எடுத்தாங்க. வசூலிக்கப்பட்ட பணத்தை சுனாமில இல்லமா, கொரோனா தானே. சுனாமி 2006 போயிருச்சு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்காம சுருட்டுனாங்க. இப்படி எக்கச்சக்கமான அநியாயங்கள் நடந்ததே, இதுக்கு பேர் தான் மனிதநேயமா? அடுத்து பாலஸ்தீன மக்களுக்கு குரல் கொடுக்கறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இந்த மாதிரி போராட்டங்களுக்கு குரல் கொடுக்க ஆள் இல்லையான்னு கேட்டாரு. நடுவர் அவர்களே, இந்த மாதிரி போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் தூய மனதோட செய்யறது எத்தனை பேர்? தான் கட்சிக்கு ஆள் கிடைக்கணும், தான் கட்சியை யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படின்னு செய்யறவங்க தானே இன்னைக்கு உலகத்துல அதிகம். இதுல சுயநலம் தான் இருக்குதே தவிர மனிதநேயம் எங்க இருக்குது? சும்மா மைக் கிடைச்சிச்சுன்னு வாய்க்கு வந்தபடி உளரக்கூடாதுன்னு பைத்தியங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஏமாற எங்க நடுவரும் உங்களை மாதிரி ஆனாயினான்னு நினைச்சீங்களா? எங்க நடுவர் அறிவு சுரங்கம், புத்தியின் சிகரம். அவ்வளோ ஈஸியா ஏமாத்திட முடியாது. அதனால பார்த்து பேசுங்க. என்ன அடுத்து ஒருத்தர் வந்தாரு. வந்து இவங்கெல்லாம் அரண்டு பேய் பிடிச்ச மாதிரி இருக்காங்க, இவங்க மேல ஓதி தண்ணி தெளிச்சு விடுங்கன்னு சொன்னாரு. நடுவர் அவர்களே, முதல்ல அவர் மேலதான் தண்ணி தெளிச்சு விடணும். ஏன்னு கேக்குறீங்களா? இங்க பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கு. வந்து ஏதாச்சும் கருத்து சொல்லுவாருன்னு பார்த்தா ஃப்ரெண்டுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? உயிரை எடுக்கிறது கரண்ட், உயிரை கொடுக்கறது ஃப்ரெண்டு. ஆபத்துல உதவாது கரண்ட், ஆபத்துல உதவா ஃப்ரெண்டு. இப்படி ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு கூவிக்கிட்டே இருந்தாரு. நடுவர் அவர்களே, இது பட்டிமன்றமா இல்ல ஃப்ரெண்டு மன்றமானு தெரில. ஒருவேளை பட்டிமன்றத்தை ஃப்ரெண்டு மன்றம்னு நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் மெட்ராஸ்ல இருந்து திருவல்லிக்கேணி போறதுக்கு திருநெல்வேலி பஸ் ஏறிட்டு திருன்னு முழிச்சானா. அந்த கதையாவில் இருக்குது அவர் கதை. அதனாலதான் சொன்னேன், முதல்ல அவர் மேல ஓதி தண்ணி தெளிச்சு விடுங்கன்னு. நடுவர் அவர்களே, அதுக்கப்புறம் கேட்டாரு, ஒரு ஆள் விபத்துல அடிபட்டு கிடந்தா ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றது இல்லையா, முதலுதவி செய்யறது இல்லையான்னு கேட்டாரு. நடுவர் அவர்களே, போன் பண்ணி காப்பாத்துறது எங்களை மாதிரி 2 பேர், ஆனா அதை நின்று வேடிக்கை பார்க்கறது இவங்கள மாதிரி 100 பேர். உலகத்துல இருக்க எல்லா இனமும் தன்னோட இனத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா உடனே போய் உதவி செய்யும். ஆனா நீங்க அத செல்ஃபி எடுப்பீங்க, அதை ரீல்ஸா போடுவீங்க. உலகத்துல ஒரு காக்கா கூட இன்னொரு காக்காக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா
உடனே காணு கூவி தன்னோட இனத்தை எல்லாத்தையும் போட்டோம். ஆனா உலகத்திலேயே அதை நின்று போட்டோ பிடிக்கிறது நீங்க மட்டும்தான். அப்படித்தான் ஒருத்தன் ஆத்துல விழுந்து தற்கொலை பண்ண முயற்சி செஞ்சானாம். அதை பார்த்த இன்னொருத்தன், இவ்வளோ கடுமையான குளிர்ல ஏன்டா ஆத்துல விழுந்து சாவற, வீட்டுக்கு போய் விஷத்தை குடிச்சு செத்துறான்டா அப்படின்னு சொன்னானா. பார்த்தீங்களா நடுவர் அவர்களே, அதே போல இன்னைக்கு இவங்க பெத்தவங்கள அம்போன்னு தனியா விட்டுட்டு போயிடுவாங்களாம். அதுக்கு நாங்க தான் காரணமா. நாங்க சொன்ன உடனே இவங்க மந்திரிச்சு ஆடு மாதிரி தலையாட்டிடுவாங்களாம். நாங்க தான் சொல்றோன்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? நீங்க புத்தி இல்லாம நடந்துக்கிட்டு எங்களை பேச வந்துட்டீங்க. அதே போல இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்களா, என் மாமா மட்டும் இல்லைனா, என் நண்பன் மட்டும் இல்லைனா, அவர் மட்டும் இல்லைனா, இவர் மட்டும் இல்லைனா என்ன நீங்க இங்க பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றவங்க அதிகமா. இல்லாட்டி படுபாவி இப்படி பண்ணிட்டானே, படுபாவி ஏமாத்திட்டானே, படுபாவி மோசம் பண்ணிட்டானே அப்படின்னு புலம்புறவங்க அதிகமா. இன்னைக்கு இப்படி புலம்புறவங்க தானே அதிகம். இதுல மனிதநேயம் எங்க வாழுது? நடுவர் அவர்களே, என் சகோதரி ஆயிஷா சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லார்கிட்டையுமே சுயநலம் அதிகமாயிடுச்சு. எல்லாரும் தன்னை பத்தி தான் யோசிக்கிறாங்களே தவிர மற்றவங்கள பத்தி யோசிக்கிறதும் கிடையாது, சிந்திக்கிறதும் கிடையாது. ஒரு காலம் இருந்துச்சு, எல்லார் வீட்டு வாசல்லையும் திண்டு கட்டி வச்சிருப்பாங்க. ரோட்ல போறவங்க வரவங்க கால் வலிச்சா அதுல உட்காந்துட்டு போவாங்க. ஆனா இப்போ வீட்டு வாசல்லையே நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு வச்சிடுறாங்க. அதுவாச்சும் பரவாயில்ல. ஒரு வீட்டு வாசல்ல பேய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு இருந்துச்சான். என்னன்னு உள்ள போய் விசாரிச்சா அந்த வீட்டுக்காரருக்கு 2 பொண்டாட்டியாம். நடுவர் அவர்களே, உங்களுக்கு எப்படி? எனக்கு ஒரு பொண்டாட்டி தான். அதுவும் மதரசாவுடைய பேரு சுமையா. சுமையா தானே? என் மனைவி பேரும் சுமையா தான். இன்னைக்கு தான் அந்த அம்மாவுடைய பிறந்த நாளும் கூட. ஆனா கூட்டிட்டு வரல. வரல இல்லைன்னா பட்டிமன்றத்தை அப்படி உட்கார முடியாது. இதுதான் இவங்க சொன்ன மனிதநேயத்தோட லட்சணம். இல்ல 2 பொண்டாட்டி எதுக்குன்னு கேட்டோமா? நான் பேய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்குல்ல, எதுக்கு போட்டாங்க? அந்த வீட்டுக்காரருக்கு 2 பொண்டாட்டி, அதனால பேய்கள் ஜாக்கிரதையா? சரி. நடுவர் அவர்களே, அடுத்து நம்ம பிலால் மாதிரி ஒருத்தன் கடினமான முறையில தவம் செஞ்சிட்டு இருந்தானா. அப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு அசரீரி கேட்டுச்சான். என்னன்னா, தம்பி நீ என்ன வேணும்னாலும் கேளு, நான் தரேன். ஆனா ஒரு நிபந்தனை. என்னன்னா, நீ என்ன கேட்குறியோ அதுல உனக்கு 1 மடங்கும் உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 மடங்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னானா. அதை கேட்ட இவன் என்ன கேட்டான் தெரியுமா? இறைவா, எனக்கு ஒரு கண்ணை எடுத்துட்டு, அப்பதானே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணும் போகும் அப்படின்னு சொன்னானா. பார்த்தீங்களா நடுவர் அவர்களே, இவங்களே இப்படி இருக்கும்போது இவங்க மனிதநேயத்தை பற்றி பேச வந்துட்டாங்களாம். அடுத்து இன்னைக்கு எதில் எடுத்தாலும் கலப்படம். அரிசியில் கலப்படம், பாலில் கலப்படம், கோதுமையில் கலப்படம், மருந்தில் கலப்படம். இப்படி கலப்படம் அதிகமாயிருச்சு. மனிதநேயம் செத்து மண்ணுக்குள்ள போய் பல வருஷம் ஆகுது. பொருள் மட்டும் கலப்படம் இல்லைம்மா, சாப்பாடே கலப்படம் தான். வீட்டில் ஆசையா பிரியாணி செஞ்சு கேட்டால் தக்காளி சோறுலமா வருது. ஆமா, உலகத்துல நான் சொல்ற குன்றத்தூர் பெண்களை சொல்லல, நீங்கெல்லாம் கரெக்டாக நான் ஊர் போய் சேர வேண்டியது இருக்கு. ஆமா, குன்றத்தூர் பெண்கள் பல்லாவரம், தாம்பரம் இந்த வட்டாரம் இல்லை, நான் ஆவடி அம்பத்தூர் பக்கத்துல சொல்றேன். ஆமா, இங்க உள்ள பெண்கள்லாம் நல்ல டாப்பா பிரியாணி ஆக்குவாங்க. அங்கதான் ஆக்க தெரியாம தக்காளி சோறு புளி சோறுன்னு கிடக்கும். நடுவர்களே, இன்னைக்கு எதில் எடுத்தாலும் கலப்படம். அரிசியில் கலப்படம், பாலில் கலப்படம், கோதுமையில் கலப்படம், மருந்தில் கலப்படம். இப்படி கலப்படம் அதிகமாகிடுச்சு. இதுவே மனிதநேயம் செத்து மண்ணுக்குள்ளே போய் பல வருஷம் ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்குது. அப்படித்தான் 2 ஆவிங்க பேசிகிட்டு இருந்ததான். அதில் ஒரு ஆவி சொல்லிச்சான், நான் விஷத்தை குடிச்சு செத்துடலான்னு பார்த்தேன், அதில் கலப்படம் இருந்ததுனால என்னால் சாக முடியல அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட இன்னொரு ஆவி கேட்டுச்சான், அப்புறம் எப்படி நீ செத்து போனேன்னு. அதுக்கு இந்த ஆவி என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா? என்னை காப்பாத்துறதுக்கு மருந்து கொடுத்தாங்க, அதுல கலப்படம், அதனால நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான். பார்த்தீங்களா நடுவர்களே? அதே போல இன்னைக்கு உலகத்துல உதவி செய்யாட்டாலும் உபத்திரம் செய்யாம இருக்கணும். ஆனா நம்ம எதிரணி மாதிரி ஆளுங்க உதவி செய்யறாங்களோ இல்லையோ
உபத்திரம் நல்லா செய்வாங்க. அப்படித்தான் ஒருத்தன் பைக்ல வேகமா போயிட்டு இருந்தானா. அவனுக்கு முன்னாடி ஒரு வேன் போயிட்டு இருந்துதான். அந்த வேன்ல இருந்து ஒரு பார்சல் கீழே விழுந்துச்சான். அதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வேன் பின்னாடியே போயிட்டு இருந்தானா. 4-5 பார்சல் ஒவ்வொரு இடத்துலயா கீழே விழுந்துச்சான். ஒன்னத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வேன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தானா. அப்ப அந்த வேன் முன்னாடி நிறுத்தி, யோ என்னையா ஒரு பார்சலையா கீழே போட்டுட்டு போயிட்டு இருக்க? ஏதோ நான் நல்லவனா இருக்க போய் என் கையில கிடைச்சது, இல்லாட்டி என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டானா. அதுக்கு இந்த வேன்காரன் என்ன சொன்னான் தெரியுமா? அட பாவி, நான் ஒவ்வொரு வீட்டுக்கா பேப்பர் பார்சல் போட்டுட்டு இருக்கேன்டா, அதை ஏன்டா எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்டானா. நடுவர் அவர்களே, இந்த மாதிரி உதவியை யாராச்சும் கேட்டாங்களா? அதே போல இன்னைக்கு உதவி செய்யறவங்களை விட உபத்திரம் செய்யறவங்க தான் உலகத்துல அதிகம். இந்த மாதிரி நிதர்சனமான உண்மைகளை விளங்கிய பின்புமா இந்த எதிரணியர் தமக்கு சாதகமா தீர்ப்பு வரும் நப்பாஸ் அடைகிறாங்க. பகல் கனவு பலிக்காது என்று கூறி விடை பெறுகிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப அற்புதமான முறையிலே தனக்கே உரித்தான பாணியிலே 4 பிள்ளைகளும் ரொம்ப அற்புதமான முறையில் பேசினார்கள். வல்லோன் அல்லாஹு தஆலா இந்த பிள்ளைகளுடைய நாவாற்றலை கல்வி ஆற்றலை அதிகப்படுத்தி தருவானாக. தீர்ப்பு கூறக்கூடிய நேரம், சாப்பிடுற நேரம் இருக்கு, லோகர் தொழுவ நேரம் இருக்கு. நான் ரொம்ப நேரம் இழுத்தேன்னா கிட்டத்தட்ட 10 இஸ்ராயலை பார்த்த மாதிரியே இருக்கும். எல்லாத்துக்கும் சட்டுப்பட்டு முடிக்கிறீங்களா இல்லையா என்ற மாதிரி ஒரு நேரம் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமா நான் சொல்லி முடிக்கிறேன். வளர்கிறதா வாழ்கிறதா அல்லது தேய்கிறதா என்ற 2 அணிக்கு மத்தியில 2 பேருமே அழகான வாதத்தை வச்சாங்க. 2 விஷயங்களையுமே தரப்பு விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். ஆனால் இன்றைக்கு சில குடும்பங்கள்ல சுருக்கமா சொல்லி முடிக்கிறோமா, சில குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா தேய்கிறது, மனிதநேயம் இல்லாமல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்ப சில பேர் வீட்டுக்கு போனா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு யாராவது வந்தா வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்பாங்க. ஒரு பண்பாடு. அவர்களுடைய நோக்கமும் சாப்பிடணும்னு இல்லை, வந்திருப்பாங்க யதார்த்தமா இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அட வாங்க உட்காருங்க, இல்லைங்க இருக்கட்டுங்க, அட கொஞ்சமாவது சாப்பிடுங்க, இல்லைங்க இருக்கட்டும். இப்படி ஒரு பண்பாடு இருந்த காலம்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப அம்மா தாய்மார்களேம்மா உட்காருங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க. நடுவருடைய நேரம் பரிதாபமான நேரம். ஒரு மணிக்கு கொடுத்து தீர்ப்ப சொல்லிட்டு அங்க சோத்த போட்டா வீழ்கிறதா வாழ்கிறதா சொல்ல தெரியல. இன்ஷா அல்லாஹ் முடிவு பண்ணிடுவோம். அப்ப வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடிய விஷயத்துல இப்படிலாம் இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது யாராவது உள்ள வந்து கதவு தட்டினானா, இந்த மாதிரி பெரிய தாவோ சாச்சாவோ மாமாவோ மாமியோ வரானா, இந்த செய்தா இப்பயா வருது, முதல்ல என்ன செய்வோம், இந்த செய்தா இந்த நேரமாவது கரெக்டா வந்துருவானோ, திங்கவே விட மாட்டானோன்னு சொல்லிட்டு ஏதோ தலையில அடிச்சு கதவை திறந்து உள்ள வந்துடும். வந்த உடனே சாப்பிடுங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல இருக்கட்டும் அப்படின்னு அவர் வந்தவர் சொல்லுவாரு. சாப்பிடுங்கன்னு சொன்னோடனே இருக்கட்டும் சொன்ன காலம் போய் சொல்லுவாரா, நீங்களும் தான் சாப்பிட சொல்றீங்க, சாப்பிடாம என்ன உடவா போறீங்க நீங்க. அவரு வந்தவர் எப்படி போடுறாரு கொக்கி. முன்னாடி உள்ள காலம் சாப்பிடுங்கன்னு வலியுறுத்துவாங்க, வந்தவங்க இருக்கட்டுங்கன்பாங்க. ஆனா இப்ப சாப்பிடுங்களே அப்படின்பாங்க. அதாவது பட்டும் படாத மாதிரி. வந்தவர் சொல்லுவாரா, நான் என்ன சாப்பிடாம போனா நீங்க என்ன உடவா போறீங்க அப்படின்பாராம். அதுக்கப்புறம் அவரு சொல்லுவாரா, வீட்டுக்காரரு அப்படியே நீங்க சாப்பிட்டாலும் போவையில பிள்ளைங்க கையில ஒரு 50-100 கொடுக்காமலா போயிருவீங்க அப்படின்னாரா அவரு. அதுக்கு வீட்டுக்கு விருந்தாளி வந்து சொன்னா, அப்படியே 50-100 கொடுத்தாலும் உங்க பிள்ளைங்க என்ன வாங்கவா போகுது அப்படின்னாராம். கடைசி வரை இவன் சோறும் பொல்ல அவன் சாப்பிடவும் இல்லை. ஆக வீட்டுக்கு வந்த விருந்தாளி நிலைப்பாடு இப்படி ஆயிடுச்சு. இது மனித நேயமா? இன்றைக்கு நிலைப்பாடுகளை சாப்பிட போய் உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு நிதர்சனமான ஒரு சம்பவம்.
வயசானவர் பின்னாடி வந்து நிக்கிறாரு, நம்ம பார்க்கிறோம். நம்ம அவங்களுக்கு இடம் கொடுப்போமா? இல்ல நானே அரை மணி நேரம் கால் கெடுக்க இப்பதான் சீட்டு கிடைச்சிருக்கு, மனித நேயமாவது மண்ணாங்கட்டியாவது, நான் முதல்ல உட்காந்து ராவிட்டு அப்புறம் உனக்கு விடுறேன் சீட்டு அப்படின்னு போமா? சந்தேகம்தான். இது போன்ற நிலைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது, வீழ்கிறது என்ற ஒரு நிலையில. ஆனா மறுபக்கம் இப்படியும் யோசிச்சு பார்க்கணும். கொரோனாவுடைய காலத்துல எத்தனை சடலங்களை இஸ்லாமிய பெருமக்கள் அதை தொட்டு தூக்கி கவனிட்டு அடக்கம் செய்தார்கள் என்ற வரலாறு உலகம் இருக்கும் வரைக்கும் மறக்க முடியாது. வீட்டுக்காரர்களே சொந்த தாயையே, சொந்த தந்தையே, சொந்த உடன்பிறப்பையே கொரோனாவை காரணம் காட்டி தொடுவதற்கல்ல, பக்கத்தில் போவதற்கு கூட யோசித்த அந்த தருணத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொன்ன எத்தனையோ இஸ்லாமியர்கள் அதனுடைய சலனத்திற்கு அருகாமையிலே சென்று அதனை நல்ல விதமாக மரியாதையான முறையிலே கஃனிட்டு அடக்கம் செய்த இந்த உயர்தரமான செயல்பாடு மனித நேயத்தை வெளிப்படுத்தவில்லையா? இது மனித நேயம் தானே. இது போன்ற ஒரு சம்பவங்களே ஒரு பெரிய சாட்சி இல்லையா என்றெல்லாம் ஒரு கேள்வி வருகிறது. சரியதற்கு ரெண்டு பக்கமும் மத்தளம் அடிக்கிறீங்க, எதுதான் செய்யுது? இதோ வருகிறேன். இன்றைய காலகட்டத்திலே மனித நேயம் சமுதாயத்தில் தேய்கிறது இல்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறது என தலைப்பே எனக்கு ஒரு சாதனம் தான். வளர்கிறதே என்ற வார்த்தை என்றைக்குமே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் ஒரு சில நபர்களிடத்திலே மனித பண்பாடு இல்லாமல் இருந்தாலும் அது இன்றைக்கும் மனித நேயம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது, வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது, மனித நேயம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை கூறி என்னுடைய தீர்ப்பை சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவுக்கு நான் கொண்டு வருகிறேன். அருமையான தாய்மார்களே, பட்டிமன்றம் முடிஞ்சு போச்சு. மனித நேயம் வளர்கிறதா தேய்கிறதா என்பதற்கு வளர்கிறதா என்று தீர்ப்பை சொல்லியாச்சு. பாதி சீட்டு காலி ஆயிருச்சு. அடுத்த ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய வரலாறுகள்ல மதரசாவிலே மற்ற மதரசாவுடைய ஆண்டு விழாவை மண்டபம் பிடிச்சி இது போன்ற விழாவாக நடத்துறது நான் இங்கேதான் பார்க்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நான் இந்த வருடம் அல்ல, இதற்கு முன்னாடி உள்ள நிகழ்வுகளையும் நான் வீடியோக்களின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மதரசாவிலே ஆண்டு விழா நடத்துறதுக்கு இன்னைக்கு இந்த தருணத்துல ஒரு மண்டபத்தை முடித்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஒன்று திரட்டி அத்தனை பிள்ளைகளையும் உருவாக்கி இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் என்றால் உண்மையாகவே பெருமைக்காக சொல்லவில்லை. அன்பு நண்பர் ஷாபி வாஹிதி ஹசரத் அவர்களை மனமார்ந்த வாழ்த்தி துவா செய்கிறேன். இவர்களுக்கு உடனடியாக இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தார்கள், இளைஞர்கள், மாணவ கண்மணிகள், சமுதாய ஊழியர்கள், முக்கிய பிரமுகர்கள் அத்துணை நபர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நான் வாழ்த்தி துவா செய்து கொள்கிறேன். வல்லோன் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறான். நல்ல விதமாக அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த கல்விதான் இந்த மேடையில் ஏறி பேசக்கூடிய வார்த்தையும் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை பெற்று தருகிறது என்றால் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலா குர்ஆனை கற்ற பிள்ளைகளை எல்லோரையும் விட கண்ணியப்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதைவிட பன்மடங்கு கண்ணியம் மறுமையில் காத்து கொண்டிருக்கிறது. நான் நிறைவுக்கு வருகிறேன். என்னதான் உலகத்துல உங்க பிள்ளைகளை படிக்க வச்சாலோ, காலேஜுக்கு அனுப்பினாலோ, பட்டப்படிப்பு படிக்க வச்சாலோ குர்ஆனுடைய கல்வியை ஒருபோதும் விட்டுறாதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகள் குர்ஆனை தோற்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், பள்ளிக்கு செல்ல வேண்டும், தொழுக வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும். இந்த கல்விதான், இந்த வாழ்க்கை தான் உங்கள் பிள்ளைகளை எதிர்காலத்திலே நல்ல உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு போகுமே ஒழிய துனியா சார்ந்த எந்த துறையும் இல்லை என்பதை ஆணித்தரமான முறையில் பதிவு செய்து கொள்கிறேன். உண்மையாகவே குர்ஆன் தான் நாளை மறுமையிலும் இந்த உலகத்திலும் நம்மை கண்ணியத்தை தேடித்தரும். வல்லோன் அல்லாஹு தஆலா புரிந்து செயல்படக்கூடிய ஆற்றலை தந்தர் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் சிறப்பான முறையில் எதிர்பார்த்ததை விட மிக அழகான முறையில்
சோர்வு தெரியாத வகையில் பசி கூட மறந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளைங்க நல்லபடியாக பேசுனாங்க, எல்லாருமே சிறப்பாக பேசுனாங்க. நானே எதிர்பார்க்கல இப்படி பேசுவாங்கன்னு சொல்லி. கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு, ஒழுங்காக பேசிடுவாங்களா சொதப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ் நானே ஆச்சரியப்பட்டு கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக பேசுனாங்க. நடுவரும் அதற்கு ஈடாக அழகான முறையில் இந்த பட்டிமன்றத்தை நடத்தி நிறைவு செய்திருக்கிறார்கள். குன்றத்தூர் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலின் சார்பாக உங்கள் எல்லோரும் சார்பாகவும் ஹஸரத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனுல் ஜஸா.